ஹாய், பிரச்சனையால் நான், பிரச்சனைக்காகவே நான். இன்று நான் பார்க்க போகும் பிரச்சனை ஜனநாயகம். நாட்டிலே தான் பெரிய பிரச்சனையாகுது. ஸோ சட்டம் என்ன சொல்லுது பார்க்கலாம். ஜனநாயகத்துக்கு பேச்சுரிமை கொடுத்துருக்காங்க. என்ன வேணா பேசலாமா? இல்லை, சட்டத்துக்கு உட்பட்டு தான் பேசணும் சொல்கிறாங்க. சரி, நம்ம ஒரு வரலாறு பார்க்கலாமா? ஒரு காலத்தில் ராஜாவாகணும் என்ன பண்ணணும்? சண்டை போடணும். சண்டைக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கா? முதல குத்துவான், எப்படி ஒன்றா சண்டை போடுவான், ஜெயிக்கிறவன் ராஜா. ஆனால் ஜனநாயகத்தை பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசணும்னு சொல்கிறாங்க. நியாயமா இது? நான் தலைவன், அவன் இன்னொருத்தவன் அசிங்கமாக திட்டணும்டா, அவன் தலைவனே கிடையாது, கேவலமானவன், அவனா நாட்டை பிடுங்கனா அப்படின்னு பேசினாதான் நம்ம தலைவனாக முடியும். அவங்ககிட்ட நெகட்டிவ் விஷயம்லாம் பேசியே ஆகும். ஆனால் இவன் எல்லாருக்குமே வரலாறு ரெண்டு பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் சொல்லி வாக்கு இன்னொரு பக்கம் சொல்லி நம்ம அவனை திட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பேசுறதுனால பொது அமைதி கெடுதுன்னா என்ன கைது பண்ணலாம். இது நியாயமான்னு கேட்குறேன். எலெக்ஷன் சிஸ்டம் ஒன்று வச்சுட்டேன், ஜனநாயக முறைன்னு வச்சுட்டேன், மக்களை கன்வின்ஸ் பண்ண சொல்கிறேன். எப்படி மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியும்? பழைய அத்தியாயத்தை கழுவி ஊற்றினா தானே அந்த அத்தியாயம் முடிக்கு வந்து புது அத்தியாயம் வரும். பேசக்கூட சொல்கிறேன், என்ன நியாயம்? ஸோ கோர்ட்டில் ரிட் ஃபைல் பண்ண போகிறேன். என்ன வேணால் பேசலான்னு. அதுவும் பொலிட்டிஷியன், அரசியல்வாதிக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுக்கணும். ராஜாவாதத்துக்கு என்ன வேணா பேசலாம், மக்களை ஆனால் கன்வின்ஸ் பண்ணணும், மக்கள்கிட்ட வாக்கு சேர்க்குறீங்க, அதுதான் நியாயம். ஸோ ஜனநாயகத்தில் என்ன வேணா பேசலாம், தப்பே இல்லை. ஏன்னா நீ ஜெயிக்கணும். ஒரு காலத்தில் சண்டை வந்தால், வார் வந்தால் ரூல் இருக்கா? முதல குத்துறவும் ராஜாவாயிருக்கான். இப்போ நான் எனக்கு மட்டும் ரூல்ஸ் போட்டேன், என்ன நியாயம் அது? ஸோ கோர்ட்டில் கேள்வி கேட்கலாமா? என்ன வேணா பேசலாம், கழுவி ஊற்றலாம். எவனும் அரசியலே வரக்கூடாது. அரசியல் சாக்காடு சொல்கிறாங்களே, எந்த தலைவராக தான் கழுவி ஊற்றணும். அந்த குடும்பம்லாம் அந்த கேட்கறத பார்த்தா இன்னும் அரசியலுக்கே போகக்கூடாதுன்னு எல்லாம் முடிவு பண்ணணும். அரசியலில் போனோன்னு வச்சுக்க, நாளைக்கு இன்னொருத்த அவனை கேவலமாக தான் திட்டுவான், அரசியலோடு சாக்காடை அப்படின்னு நம்ம ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கணும். அப்போ தான் அரசியல்வாதிகள் திருட மாட்டான், கொள்ளடிக்க மாட்டான், மக்களுக்கு சேவை செய்வான். ஏன்னா இவன் கொள்ளச்சத்தின்னு வச்சு நாளைக்கு இன்னொருத்த அவனை கழுவி ஊற்றுவான்னு அவனுக்கு பயம் வரும். சரியா நான் சொல்கிறது? சட்டம் எனக்கு கை கொடுக்குமா? கேஸ் ஃபைல் பண்ணலாமா? பார்க்கலாம். நன்றி.